நாள் தியானத்துக்காய் நாம் திருப்பிக் கொள்ளுகிற பகுதி 2 நாளாகம புஸ்தகம் 27வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதால் பலப்பட்டான். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையை, நம்ம இந்த வேதத்தின் மூலமாய் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம், அநேக சத்தியங்களை அறிந்து கொள்கிறோம், அநேக தேவ மனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்கிறோம். வேதம் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. இதெல்லாம் எதற்காகனா, நம்ம ஒவ்வொரு வேத மனிதர்களையும், வேதத்தில் இருக்க ஒவ்வொரு ராஜாக்களையும், வேதத்தில் இருக்க ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும், வேதத்தில் இருக்க ஒவ்வொரு பாத்திரவான்களுடைய வாழ்க்கையும் நம்ம தியானித்து எதை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை செவைப்படுத்த முடியுமோ, நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த முடியுமோ, நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த முடியுமோ, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எந்தெந்த இடத்துல நேராக்க முடியுமோ, நம்முடைய வழியை கர்த்தருக்கு முன்பாக எப்படியெல்லாம் நேராக்க முடியுமோ அப்படியெல்லாம் நேராக்கி நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை, ஒரு நற்கனி உள்ள வாழ்க்கை, ஒரு நற்கந்தமான வாழ்க்கையை வாழ்ந்து நம்முடைய வழிகளை தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் காத்து நம்ம பலப்பட கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய வழிகள் எப்படி இருக்குது நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை நம்ம சீர்தூக்கி பார்க்கறது தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. எந்த ஒரு மனுஷன் வேதத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு வேதத்தில் கற்றுக்கொள்கிறபடி தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய வழியை அமைத்துக் கொள்கிறானோ, அந்த மனுஷன் என்ன செய்கிறான், நாளைக்கு நாள் வாழ்க்கையில பலப்படுகிறான். அப்ப நமக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்குது, நம்ம பலப்படணும், பெரியவன் ஆகணும், ஆசை இருக்குது. ஆனா என்ன செய்யணும்னா, நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் கரையமாக அமைத்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா. எந்தெந்த மனுஷனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குதோ, எந்தெந்த மனுஷனுடைய வழி கர்த்தருடைய பார்வைக்கு உத்தமமாய் இருக்குதோ, அந்த மனுஷன் நாளைக்கு நாள் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்வானா, பலப்படுவானா. ஹல்லேலூயா. யோதாமை குறித்து சொல்லப்படுது பாருங்க. யோதாம் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய வழியை என்ன செஞ்சானா, நேராக்கினானா. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய வழிகளை நேராக்கணும், கர்த்தருக்கு பிரியமாய் மாற்றணும். தேவனுடைய பார்வைக்கு என் வழி உத்தமமாய் இருக்குதா, என் வாழ்க்கை உத்தமமாய் இருக்குதா, நான் செய்கிற செயல்பாடுகள் உத்தமமாய் இருக்குதா, நான் பேசுகிற பேச்சுகள் உத்தமமாய் இருக்குதா, நான் பார்க்கிற பார்வைகள் உத்தமமாய் இருக்குதா, என்னுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குதா என்று ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை ஆலோசித்து நிதானித்து சீர்தூக்கி பார்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறானோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை நிச்சயமாக சொல்ற அன்பான தேவ பிள்ளையே, நாளைக்கு நாள் பலப்பட்டு கொண்டிருக்கும், நாளைக்கு நாள் அவன் பெரியவனாகி கொண்டிருப்பான். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா, மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். பார்த்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த சறுக்கலான பாதைகளை, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தாறுமாறுகளை, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குளறுபடிகளை, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை மட்டும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர, நம்முடைய வாழ்க்கை குறித்து நம்ம ஒருபோதும் ஆராய்ந்து பார்க்கறது இல்லை. மற்றவருடைய குற்றங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக தெரிகிறது. நம்முடைய குற்றங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தாறுமாறான வழிகள் நம்முடைய கண்களுக்கு ஒருபோதும் தெரிவதில்லை. அன்பான தேவ பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நாளும் சீர்தூக்கி பார்க்கிறவர்களா இருக்கணும். எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கிறானோ, அந்த மனுஷன் அங்கு ஸ்திரப்பட ஆரம்பிப்பான், அவன் பலப்பட ஆரம்பிப்பான், அவன் நிலைநிற்பான். ஹல்லேலூயா. அதான் பாருங்க, மத்தேயு புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, உன் கண்ணில் இவ்வளவு பெரிய உக்கிரகம் இருக்க, உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அப்ப நல்லா கவனிங்க, நம்முடைய கண்ணுக்கு என்ன, நம்முடைய கண்ணில் இருக்கிற பெரிய உக்கிரகம் தெரியல, அவன் கண்ணில் இருக்க துரும்பு தெரியுது.
எந்த ஒரு மனுஷனுடைய கண்ணுல இருக்க துரும்பு நம்ம கண்ணுக்கு தெரியுதோ அப்ப நமக்குள்ளால என்ன சிந்தை வரணும்னா, இவனுக்குள்ளால துரும்பு இருக்குது, அப்ப என் கண்ணுல என்ன இருக்குது நம்ம ஆராய ஆரம்பிக்கணும். கர்த்தர் எதுக்காக உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பை வெப்பிட்டு சொல்றேன்னா, அந்த துரும்பை பார்க்கும்போது உன் கண்ணில் இருக்க உக்கிரகம் என்னங்கிறது உனக்கு தெரியணும். அந்த துரும்பை குறித்து பேசிக் கொண்டிருப்பதற்காக அல்ல, உன் சகோதரனுடைய கண்ணில, உன் சகோதரிய வாழ்க்கையில, உன் சகோதரிய வழியில, உன் சகோதரிய பாதையில ஏதோ ஒரு தாறுமாற பார்க்கிற, ஏதோ ஒரு செவ்வை இல்லாத காரியத்தை பார்க்கிறத அதை பார்த்து உன்னுடைய வாழ்க்கை நீ ஆராய்ந்து உன்னுடைய வாழ்க்கை நீ சீர்தூக்கி உன்னுடைய வாழ்க்கை நீ செவைப்படுத்த தவிர அவனிடத்தில் இருக்கிற குறைகளை பேசுவதற்காக நம்ம அழைக்கப்படல. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம இந்த உலக வாழ்க்கையில வாழும்போது எந்தெந்த மனுஷனை பார்க்கிறோமோ அந்த மனுஷன் ஒரு குறை இருக்கும் போது அந்த மனுஷனை குற்றப்படுத்தக்கூடாது, அந்த மனுஷனை நியாயத்துக்க கூடாது, அந்த மனுஷனை குறித்து பேசக்கூடாது. இந்த மனுஷன் இருக்கிற குறை என்கிட்ட இல்லாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை செய்ய ஆண்டவரே. எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கணும், எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கணும், எந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை சீரமைக்கணும் நினைக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை நாளைக்கு நாள் பலப்படும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அன்பான தேவனுடைய பிள்ளை வேதத்தை கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, வேதத்தை கற்றுக்கொள்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையை அனுதினமும் சீரமைத்துக் கொண்டே இருப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மற்றவர்களிடத்தில் இருக்கிற குறைகளை பார்க்காதீங்க, அந்த குறைகளை பார்த்து உங்களை நீங்க சீர்படுத்திக் கொள்ளுங்க. மற்றவர்களை பார்த்து குறை பேசாதீங்க, அவர்களை பார்த்து உங்களுக்குள் இருக்கும் குறைகளை சரி செய்து கொள்ளுங்கள். இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படி எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொண்டே இருக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை, அந்த மனுஷனுடைய வழி கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமா இருக்குது, கர்த்தருடைய பார்வைக்கு உத்தமமா இருக்குது. யோதாம் பார்த்தாங்க, யோதாம் இருக்காங்கல்ல, யோதாம் அவனுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சானா, தன் வழியை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினான். இதே 2 நாளாகம புஸ்தகத்துல 27வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம், நல்ல கவனிங்க, அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கவனிக்கணும், இந்த யோதாம் என்ன செய்யறான்னா, தன்னுடைய தகப்பன் உசியா ராஜா அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறான். வாழ்க்கையை பார்த்து தகப்பன் என்னெல்லாம் நன்மையானதை செய்கிறாரோ, தகப்பன் என்னெல்லாம் செம்மையானதை செய்கிறாரோ அதெல்லாம் தானும் செய்கிறானா. தகப்பனுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிறான், தகப்பனுடைய வாழ்க்கையை பார்க்கிறான். அதை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில தன் தகப்பன் செய்த சகல நன்மையான காரியங்களை, செம்மையான காரியங்களை செய்தானா. தொடர்ந்து வாசிக்கலாம். ஆனாலும் அவனை போல கர்த்தரின் ஆலயத்துக்குள் பிரவேசியாதிருந்தானா. தொடர்ந்து வசனம் சொல்லுது, ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோதாமுடைய வாழ்க்கையை பாருங்களேன். யோதாம் தன்னுடைய தகப்பனை நோக்கி பார்க்கிறான், தகப்பன் செய்த எல்லா நன்மைகளையும் செய்கிறான். ஆனா தகப்பன் ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தது போல யோதாம் என்ன செய்யலையா, பிரவேசிக்கலையா. அது மட்டுமல்ல, இந்த யோதாமுடைய நாட்கள்ல ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்களா, தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்களா. அப்ப நல்லா கவனிங்க, யோதாம் பார்க்கிறான், ஜனங்கள் எல்லாம் சீர்கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. யோதாம் பார்க்கிறான், தன்னுடைய தகப்பனும் ஒரு சீர்கெட்ட வாழ்க்கை, சில நன்மையை செய்யறான், அப்புறம் சீர்கெட்ட வாழ்க்கை வாழ்றான். இதெல்லாம் யோதாம் பார்த்து யோதாம் ஒரு டிசிஷன் எடுக்கலாம். என்னன்னா, இவர்கள்ட்ட நான் கற்றுக்கொள்ளுகிறதுல நல்லதை நான் எடுத்துக்கொள்ளணும், கெட்டதை எடுக்கக்கூடாது. யார் யார் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யறாங்களோ அதை நான் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வழிக்கு நன்மையாய் நான் எடுத்துக்கொள்ளலாமே தவிர கெடுதலை பார்த்து அது போல ஒருபோதும் நான் கற்றுக்கொள்ள கூடாது, அதே போல நான் ஒருபோதும் செய்துவிட கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யணும்னா,
உங்களுக்கு யாரு யாரு பார்க்குறீங்களோ அவங்க வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில எது எது நறுமணமா இருக்குது, எது எது நற்கனியா இருக்குது, எது எது தேவனுக்கு பிரியமான உகந்த பலியா இருக்குதுன்னு சொல்லி அவைகளை கடைபிடிக்கணுமே தவிர அவர்கள் வாழ்வது போல எல்லாம் உங்களுடைய வழிகளை என்ன செய்யக்கூடாது, அமைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்களை குற்றப்படுத்த முடியாது. ஒருபோதும் நீங்க என்ன செய்யக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. இந்த யோதாமுடைய வாழ்க்கையில சொல்லப்பட்டிருக்குது, தன்னுடைய தகப்பனாகிய உசியாவை போல் செம்மையானதை செய்தானாம். உசியாவுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் பார்ப்போமா? உசியாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா வேற ஒன்றும் இல்லை, நேர முந்தின அதிகாரம் 2 நாளாகம புஸ்தகத்துல 26வது அதிகாரத்தை மட்டும் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சில தேவையான குறிப்புகளை நான் சொல்லி கடந்து செல்கிறேன். நல்ல கவனிங்க. இந்த 2 நாளாகமம் 26வது புஸ்தகத்துல உசியா என்கிற ராஜா யாருன்னா அமத்சியாவுடைய மகன். இந்த உசியா தன்னுடைய 16 வயதிலே ராஜ்யபாரத்தில் யூதாவை அரசாளும்படி ராஜ்யபாரத்தில் உசியா ராஜாவாக்கப்பட்டான். கவனிங்க, உசியா ராஜாவாகி 52 வருஷங்கள் இந்த யூத ராஜ்யத்தை அரசாண்டானான். இந்த உசியா ராஜாவாகும் போது எப்படி ராஜாவானானா, தேவ பயத்தோடு தேவனுக்கு பிரியமானதை விட செய்ய வேண்டும் என்கிற ஆசையோடு உசியா தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தானா. மட்டுமல்ல, உசியாவின் நாட்கள்ல கவனிச்சீங்கன்னாக்கி அங்கு தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிற சகரியா என்கிற தீர்க்கதரிசி மட்டுமல்ல, சகரியா என்கிற ஆசாரியன் என்னெல்லாம் சொல்லுகிறானோ அந்தபடி எல்லாம் கேட்டு தேவனுக்கு பயந்து தேவனை தேடுகிற ஒரு மனுஷனாய் இந்த உசியா ராஜா வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த உசியா ராஜா தேவனுக்கு பயந்து வாழ்ந்ததுனால இந்த உசியா ராஜா எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் கர்த்தர் உசியா ராஜாக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார். எந்தெந்த நாட்டுக்கு விரோதமாய் இந்த உசியா ராஜா யுத்தம் தொடுத்தானோ அங்கெல்லாம் கர்த்தர் இந்த உசியா ராஜாவுக்கு வெற்றியை கட்டளையிட்டார். பாருங்க, இவன் எங்கெங்கெல்லாம் கடந்து சென்றானோ அங்கெல்லாம் ராஜாக்களை தோற்கடித்து அங்கெல்லாம் தனக்கண்டு அலங்கங்களை கட்டினானாம், அரண்மனைகளை கட்டினானாம், கோட்டை சுவர்களை கட்டினானாம். கோட்டை சுவர்களை கட்டினது மட்டுமல்ல, இவன் எந்தெந்த ராஜாக்கள் மேல ஜெயம் எடுத்தானோ அத்தனை ராஜாக்களும் இந்த உசியா ராஜாவுக்கு கப்பம் கட்டினார்களாம். அதாவது காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தார்களாம். காணிக்கையில் பலப்பட்டான், வசதியில பலப்பட்டான்னு சொல்லலாம். அதோடு விடல. பாருங்க, இந்த உசியா ராஜா என்ன செஞ்சானா, பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் சமபூமியிலும் என்ன செஞ்சானா, விவசாயம் பண்ண ஆரம்பித்தானா. நெல் பயிர்கள், கோதுமை மணிகள், பலவிதமான பயிர் வகைகள், இத எல்லா இடமும் விவசாயம் பண்ணானா. வேதம் இந்த உசியாவை குறித்து சொல்லுது, இவன் வேளாண்மை பிரியனாய் இருந்தான் என்று சொல்லுது. மட்டுமல்ல, இவருக்கு அநேக ஒட்டகங்களும் அநேக கழுதைகளும் அநேக ஆடு மாடுகளும் அநேக வேலைக்காரர்களும் அநேக வேலைக்காரிகளும் இருந்தாங்களாம். இப்படியே இந்த உசியா என்ன செஞ்சாங்க, தன்னுடைய வாழ்க்கையில பலப்பட்டுக்கிட்டே வந்தான். எதனால? கர்த்தரை தேடினபடியினால, கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்தபடினால, கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில வைத்து ஒவ்வொரு காரியங்களும் செய்தபடினால இவன் என்ன செஞ்சானா, போகிற இடமெல்லாம் வெற்றி, போகிற இடமெல்லாம் ஜெயம். மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இந்த உசியா ராஜா யுத்தத்துக்கு, உசியா ராஜாவுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண யாராவது வந்தாங்கன்னா இந்த உசியா ராஜாவை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் 3,07,500 யுத்த பட வீரர்கள், அதாவது பராக்கிரமசாலிகள் இருந்தாங்களாம். எதுக்குன்னா உசியா ராஜாவை பாதுகாக்க மட்டும். கவனிங்க, உசியா ராஜாவை பாதுகாக்கிறதுக்கு மட்டுமே 3,07,500 படை வீரர்கள் இருந்தாங்களாம். அது மட்டுமல்ல, இந்த படை வீரர்களை விசாரிக்கிற கனவான்கள், பலவான்கள், பயங்கரமான பராக்கிரமசாலிகள், படை தளபதிகள் எவ்வளவு பேர் இருந்தாங்களா? 2,600 பேர் இருந்தாங்களாம். அவ்வளவு என்ன செஞ்சான், உசியா ராஜா பலப்பட்டான். உசியா ராஜா என்ன செஞ்சானா, பலப்பட்டானா. வாழ்க்கை கோன்னு போகுது. யூத ராஜ்யபாரம் செழிப்புல புகழுது. யூத ராஜ்யபாரம் நாளைக்கு நாள் முன்னேற்ற பாதையை நோக்கி போகுது. இந்த சூழ்நிலை தான் பாருங்க,
2 நாளாகம புஸ்தகத்தில் 26வது அதிகாரத்தில் 16வது வசனம் சொல்லுது, இந்த உசியா பலப்பட்ட போதோ, வாசிக்கலாம், அவன் பலப்பட்ட போது அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவன் மனம் கவனிங்க, மேட்டிமையாகி. ஒரு நிமிஷம். பலப்பட்ட போது நம்மள அநேகருக்கு தான் பிரச்சனை. ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணி எல்லாம் நடந்து ஆச்சா பூச்சானு எல்லாம் கோன்னு ஆயிட்டோம்னா ஆண்டவரையும் மறந்துடுவோம். நம்மளே மாதிரி துன்மார்க்க உலகத்தில் போதும் அவ்வளோ மோசமாகிடுவோம். அதனால ஆண்டவர் என்ன செய்யாம சில நேரத்தில் ஜபத்துக்கு பதில் நீ இப்படியே இருந்துருவாரு. இது உனக்கு கொடுக்கப்பட்ட முள்ளு, இந்த கிருபை என் கிருபை உனக்கு போதும். இவன் பலப்பட்ட போது, வாசிங்களேன், தனக்கு கேடுண்டாகும் மட்டும் தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி. என்ன ஆயிடுச்சா? மேட்டிமையாகி அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். நல்ல கவனிங்க. பலப்பட்ட போது, பலன் உண்டான போது, எனக்கு இருக்க செழிப்புக்கு பஞ்சம் இல்ல, எனக்கு இருக்க அலங்கத்துக்கு பஞ்சம் இல்ல, கோட்டை வாசலுக்கு பஞ்சம் இல்ல, எனக்கு இருக்க ஆஸ்திகளுக்கு பஞ்சம் இல்ல, விவசாய நிலத்துக்கு பஞ்சம் இல்ல, வேலைக்காரங்களுக்கு பஞ்சம் இல்ல, வேலைக்காரிகளுக்கு பஞ்சம் இல்ல, எனக்கு இருக்கிற ஆடு மாடு கழுதைகள் ஒட்டகங்கள், நான் ஒரு பெரிய பலசாலி, இனி இதுக்கு மேல என்ன ஒருவனாலையும் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லி பலப்பட்ட போது இவனுக்கு என்ன உண்டாச்சுன்னா பெருமை உண்டாச்சா. வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, ஒருபோதும் பெருமையா இருந்ததாதீங்க, தாழ்மையா இருங்க, மற்றவர்களோடு தாழ்ந்து போங்க. நீயா நானான்னு பார்க்கறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. உன்னோட மல்லு கட்டுறதுக்கு நான் இல்லப்பா, நான் தாழ்மை உள்ளவன். தாழ்மையா இருக்கிறது தான் என் தேவன் விரும்புகிறாரு. உன்னோட சண்டை போடையோ, உன்னோட ஏத்து பேசையோ, இல்ல நீ செய்யறதுக்கு திருப்பி நான் செய்யறதுக்கோ நான் ஆள் இல்லை. நான் தேவ கிருபையால் நிரப்பப்பட்டிருக்கிறவன், தேவனால் நடத்தப்படுகிறவன், தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாரு. அதனால நீ வாதாடுறது போல, நீ யுத்தம் பண்றது போல, நீ பேசுறது போல, நீ சண்டை போடுறது போல, நீ வாழ்றது போல ஒருபோது நான் வாழ முடியாது. நான் தேவனுக்கு பயந்து தாழ்மையா தான் வாழ்ந்தாகணும். இதுதான் கிறிஸ்தவ பிள்ளையுடைய அழகு. எவனவன் தன்னை தாழ்த்தி தாழ்த்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவனை கத்த பலப்படுத்துகிறவரா இருக்கிறார், அவனை கத்த மிகவும் உயர்த்துகிறவரா இருக்கிறார், அவனை கத்த மிகவும் பெரியவனாக்குகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, எப்பவுமே தாழ்மையா இருங்க, பெருமை வேண்டாம். பாருங்க, இவனுக்குள்ள பெருமை உண்டானனால இவன் என்ன செஞ்சானா, பாருங்க, பிரதான பலிபீடத்துக்குள்ளால, அந்த பிரதான பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளால ஆசாரியனை தவிர ஒருவனும் செல்லக்கூடாது. உசியாக்கு பெருமை வந்த போதோ தன்னுடைய வாழ்க்கையில் கேடு உண்டாகும்படியாக அவன் என்ன செஞ்சானாகி அந்த பரிசுத்த பலிபீடத்துக்குள்ளால போய் தூபகலசத்தை ஏறெடுத்தானா. அநேக ஆசாரியர்கள் சொல்றாங்க, ராஜாவே இந்த காரியம் நீ செய்யக்கூடாது, இந்த காரியம் உடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடாது, இந்த காரியம் உமக்கு தகுதியாகிறாது, இந்த காரியம் உமக்கு லவியாது, ஆகவே இது செயல்படுத்தாதுன்னு சொன்ன போது அவன் மேட்டிமையின் நிமித்தமாய், அகந்தையின் நிமித்தமாய், பெருமையின் நிமித்தமாய் செய்யக்கூடாத காரியத்தை செய்தான். அதனால என்ன உண்டாச்சுன்னா, உசியாவுக்கு நெத்தியில் என்ன உண்டாயிச்சு? குஷ்டம் உண்டாயிடுச்சு. அந்த இடத்துல எப்போ கர்த்தருடைய பலிபீடத்துல போய் செய்யக்கூடாத வேலையை ஒரு ராஜா உசியா செஞ்சானோ அந்த நிமிஷம் அவனுடைய நெத்தியில் என்ன உண்டாயிடுச்சு? குஷ்டம் உண்டாயிடுச்சு. இந்த உசியா ராஜாவை தூக்கி கொண்டு ராஜ்யத்துக்கு வெளியே, பாளையத்துக்கு வெளியே தனியா ஒரு வீட்டில் உட்கார வச்சாங்களாம். ஹல்லேலூயா. பலப்பட்ட போதோ அகந்தை உண்டானது.
பலப்பட்ட போது பெருமை உண்டானது, பலப்பட்ட போது ஆணவம் உண்டானது. அதனால அரசவையை விட்டு ஒரு குஷ்டரோகியாய் பாளையத்துக்கு புறம்பை தள்ளப்பட்டான். ஒரு தனி வீடு, ஒரு ராஜாவா இருக்க வேண்டியவை யாரும் விசாரிப்பற்று ஒரு தனிமையில் தள்ளப்பட்டவனாய் மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, 1 பேதுருல 5வது அதிகாரம் 10வது வசனத்துல அருமையாய் ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்க. 1 பேதுரு 5:10 வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராகிய சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, நல்ல கவனிங்க, உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. வேத வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீங்க உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும் போது, ஸ்திரப்படுத்தும் போது, நீங்க பலப்படும் போது நீங்க நிலை நிற்பீங்க. இந்த யோசியா சீர்பட்டான், ஸ்திரப்படுத்தினான், பலப்பட்டான், நிலை நிற்க முடியல. ஏன்? தாழ்மை இல்லாததுனால. இப்ப கவனிங்க, இத பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னா யோதாம். யாரு? இப்ப கவனிங்க, இந்த உசியாவுடைய வாழ்க்கை யோதாம் பார்க்கிறான். தன்னுடைய தகப்பனால் தேவனுடைய பார்வைக்கு சகலத்தை செம்மையாய் செய்தாரு. ஆனா என்ன செஞ்சாரு? கர்த்தருடைய பலிபீடத்துக்குள்ள, அந்த மகா ஸ்தலத்துக்குள்ள பரிசுத்தவான்கள், மகா பரிசுத்தவான்கள், அதாவது ஆசாரியர்கள், மகா ஆசாரியர்கள் பிரவேசிக்கிற அந்த இடத்துல போய் தன்னுடைய தகப்பை என்ன செஞ்சாரு? தூபம் எடுத்த கையில் எடுத்து தேவனுக்கு தூபம் காட்டினது தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பான காரியம். அந்த காரியத்தை ஒருபோதும் நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சானா? கர்த்தருக்கு பிரியமாய் நேராக்க ஆரம்பிச்சானா. எதை கற்றுக்கொண்டானா? தகப்பை செய்த அதே தப்பை நான் செய்திடக்கூடாதுன்னு சொல்லி பாருங்க, தகப்பனை குற்றப்படுத்தல, தகப்பை செய்த தவறாக என்னல, ஆனா அந்த தவறை பார்த்து தன்னை சரி செய்து கொண்டான். தன்னை தேவனுக்கு முன்பாக நேராக்க ஆரம்பிச்சானா. அதனால பலப்பட்டான்னு வார்த்தை சொல்லுது. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே மற்றவர்களிடத்துல குறைகளை நம்ம பார்க்கும்போது அதன் மூலமாய் நம்மளை நம்ம சரி செய்து கொள்ளணுமே தவிர மற்றவர்களை ஒருபோதும் குற்றப்படுத்தக்கூடாது, குற்றவாளியாக எண்ணக்கூடாது, அவங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது, அவங்கள நியாயம் தீர்க்க கூடாது. ஏதோ ஒரு காரியத்தை நம்ம கண்ணு முன்னாடி ஆண்டவர் கொண்டு காமிக்கிறார்னாக்கி அவனை குற்றப்படுத்துவதற்காக அல்ல, அவனை பார்த்து நீ உன்னை சீர்படுத்துவதற்காக, உன்னை ஸ்திரப்படுத்துவதற்காக, உன்னை பலப்படுத்துவதற்காக, உன்னை நிலைநிறுத்த அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தாலும் சரி, எப்பொழுதுமே நாம் நம்முடைய வாழ்க்கையை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னா செவ்வைப்படுத்திக்கிட்டே இருக்கணும், சீரமைத்து கொண்டே இருக்கணும். பக்கத்தில் கேளுங்களேன், உங்க வாழ்க்கையை நீங்க சீரமைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையை நீங்க செவ்வைப்படுத்துறீங்களா? சீரமைத்து பாருங்க, செம்மைப்படுத்தி பாருங்க. இப்போ ஒரு கொஸ்டின், நீங்க உங்க வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்கும் உங்க வாழ்க்கையை நீங்க செவைப்படுத்துறதுக்கும் நீங்க செய்து ஒண்ணு செய்யணும், தாழ்மையா இருக்கணும். எந்த ஒரு மனுஷன் தாழ்மையா இருக்கிறானோ அந்த மனுஷன் என்ன செய்யறானா, நாளைக்கு நாள் தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்டே வருகிறான். பெருமை உள்ளவன் என்ன பேசுங்க, உள்ள போகாது. நான் அப்படிப்பட்டவனா? ஐயோ, நான் ரொம்ப பெர்ஃபெக்டிவ், நான் ரொம்ப உத்தமன், நான் ரொம்ப நல்லவன், என்னை போல ஒரு தாழ்மை உள்ளவன்ட்டு ஒரு கதையை சொன்னீங்கன்னா அவன் என்ன செய்வான்? நான் என்னை மாற்றிக்கிடுறேன், நான் என்னை மாற்ற முயற்சி பண்ணுறேன், என்னை நான் சீர்படுத்திக் கொள்ளுகிறேன், என்னை நான் செவைப்படுத்துகிறேன்னு சொல்லுவாங்க. அதான் தாழ்மை உள்ளவன். நம்ம எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்? தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். அதை கர்த்தர் விரும்புகிறாரு. யாரு விரும்பினாங்களோ இல்லையோ, கர்த்தர் விரும்புகிறாரு அதை. அதனால உங்களை எப்பொழுது நீங்க என்ன தாழ்மைப்படுத்துவோம். யோதாம் என்ன செஞ்சானா? தன்னை தாழ்மைப்படுத்தினாங்க. யோதாம் என்ன செஞ்சானா? தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய வழியை நேராக்கினானா.
உங்க வழி எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பாக நேரா இருக்கணும். இந்த கோணல் மானெல்லாம் இருக்கக்கூடாது, கரடு முரடுகள்லாம் இருக்கக்கூடாது. செவ்வையாக இருக்கணும். வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு இருக்கணும். இதை கர்த்தர் விரும்புகிறார். எந்தெந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் பலப்படுத்துகிறார், பெரியவனாக்குகிறார், அவருடைய வாழ்க்கையை நிலைநிற்க பண்ணுகிறார். பாருங்க, தாவீது ராஜா அவனுடைய ராஜ்யபாரம் நிலை நின்றுச்சு. அவனுடைய சந்ததி சந்ததி சந்ததிக்காய் அந்த ராஜ்யபாரம் நிலை நிற்குது. ஒரு சந்ததிக்கு என்றைக்கு உள்ள விளக்கை ஏற்படுத்துவேன்னு சொன்னாரு. அதே போல தாவீதுடைய வம்சம் நிலை நின்றுச்சு. யார் நிமித்தம்னா தாவீதுடைய தாழ்மையை நிமித்தம். எங்க போனாலும் சரண்டர் ஆயிடுவான். யோதாம் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய வழிகளை நேராக்கினான். ஹல்லேலூயா. அதனால பலப்பட்டான்னு வசனம் சொல்லுது. மட்டுமல்ல, இந்த யோதாமுடைய தகப்பை உசியா இருக்கான்ல, உசியா இந்த பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்ட போது யோதாம் எப்படி இருக்கானா, அரண்மனை விசாரிப்புக்கான ராஜா கிடையாது. யோதாம் ராஜா கிடையாது. அரண்மனை, அதாவது ராஜாவா இருக்க வேண்டிய உசியா பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டுட்டான். அவன் என்ன செய்யக்கூடாது, ஊருக்குள்ளாலே வரக்கூடாது. பைபிள் சட்டம், ஒரு குஷ்டரோகி ஊருக்குள்ள வரலாமா, வரக்கூடாது. அவனை தொட்டாலே தீட்டு. அவன் என்ன செய்யணும், ஒரு சாக்கப்பையை தூக்கி போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள வரும்போது என்ன செய்யணும், தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லிக்கிட்டே வரணும். அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் ஒதுங்கிடுவாங்க. அப்போ தான் அந்த கிராமத்தை இல்லை அந்த பட்டணத்தை அந்த நகரத்தை கடந்து போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இவனை ஊருக்கு வெளியாக்கிட்டாங்க, ஊருக்குள்ளேயும் வர முடியாது. இப்போ ராஜ்யபாரத்தில் யார் ராஜாவா இருக்கணும்னாக்கி யோதாம் இருக்கணும். ஆனால் வயசு வரல. அதனால இப்ப யோதாம் எப்படி இருக்கான்னா, ராஜ்யபாரத்தில் ராஜ்யத்தை விசாரிக்கிறவனாய், அதாவது அங்க இருக்கிற ஜனங்களை விசாரிக்கிறவனாய் இருக்கிறானா. வேத வார்த்தை நம்ம வாசிக்கும் போது வார்த்தை சொல்லுது. 2 ராஜாக்கள் 15வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 15:5. கர்த்தர் இந்த ராஜாவை வாதித்ததினால், யாருன்னா உசியா ராஜாவை வாதித்ததினால், அவன் தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து தனித்து ஒரு வீட்டிலே வாசம் பண்ணினான். தனித்து ஒரு வீட்டில், எங்க பாளையத்துக்கு வெளியே, அரண்மனைக்கு வெளியே ஒரு வீட்டிலே வாசம் பண்ணினான். ராஜாவின் குமாரனாகிய யோதாம் அரண்மனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். ஜனங்க எப்படி இருந்தாங்க? தேசத்தின் இவன் ராஜா இல்ல, தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரிப்புக்காரன். ஆனா ஜனங்க எப்படி இருந்தாங்கன்னா, ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இப்போ தங்களை கெடுத்து கொண்டிருந்த ஜனங்கள் எல்லாம் இவன் பார்த்தான்ல, என்ன செய்தானா, இவன் இப்படி இருக்கான், இவனை போல நான் இருக்கக்கூடாது. இவன் இப்படி இருக்கான், இவனை போல நான் இருக்கக்கூடாது. இவங்க இப்படி இருக்காங்க, இவங்களை போலனா. மற்றவங்களை ஒரு பழக 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 அவங்களை ஒருபோதும் குற்றப்படுத்தாதீங்க. அவங்களிருந்து காரியங்களை கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க பலப்படணும், நீங்க பெரியவனாகணும், நீங்க ஸ்திரப்படணும், நீங்க நிலைநிறுத்தப்படணும்னா ரொம்ப சிம்பிள். உங்க வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்யணும், ஆலோசித்து சீர்தூக்கி பார்த்து உங்க வாழ்க்கையை நீங்க செவ்வைப்படுத்தணும். உங்க வழிகளை கர்த்தருக்கு முன்பாக நேராக்கணும். அவருக்கு பிரியமாய் மாறணும். இப்படி மாறுமானா கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு கனத்தை கொடுப்பாருங்க. கடந்த நாள் நான் சொன்னேன், யோசுவா மழித்த பின்னாடி கர்த்தர் ஒரு ப்ரமோஷனை கொடுத்தாரு. அதே போலதான் பாருங்க யோதாமுடைய வாழ்க்கையிலும் பாருங்க, உசியா வசனம் சொல்லுது. இந்த 2 வசனத்தை நான் வாசித்து போறதுக்கு நேரம் இல்லை, டைம் நெருங்கிடுச்சு. 2 வசனத்தை நோட் பண்ணிருங்க. 2வது நாளாகம புஸ்தகத்துல
26வது அதிகாரத்தின் கடைசி வசனம் நோட் பண்ணிக்கிடுங்க. 27வது அதிகாரத்தின் கடைசி வசனம். இந்த 26வது அதிகாரத்தின் கடைசி வசனம் என்ன சொல்லுதுன்னா, உசியா குஷ்டரோகியா இருந்ததுனால என்ன செய்யப்படுறதுனா, தன்னுடைய தகப்பன் தன்னுடைய முற்பிதாக்களுடைய கல்லறையில சேர்க்கப்படலையா. மட்டுமல்ல, இவனை பொழுது ராஜாக்கள் முன்னாடி இருந்தாங்கல்ல, இந்த ராஜாக்களுடைய கல்லறையிலையும் உசியா சேர்க்கப்படலையா. குஷ்டரோகியா இருந்ததுனால அவனை தனியா ஒரு இடத்துல கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்களாம். ஆனா உசியாவுடைய மகன் கர்த்தருடைய பார்வைக்கு தன்னுடைய வாழ்க்கையை நேராக்கினபடினால உசியாவுடைய மகனாகிய யோதாமுடைய கல்லறை எங்க இருந்துச்சுன்னா, முற்பிதாக்களோடு இருந்துச்சா, தாவீது நகரத்துல இருந்துச்சா. தாவீது வம்சத்துல அந்த வம்ச ரீதியாய் கல்லறை வெட்டப்பட்டதுல இந்த யோதாமுடைய கல்லறை கர்த்தர் அங்கேயும் கூட அவனை கனப்படுத்தினாரு. செத்த பிறகு கூட அவனுடைய பாடியை வைக்கிற இடத்துல கூட கர்த்தர் கனப்படுத்தினார். ஒரு அடையாளத்தை வச்சார். நல்லா கவனிங்க, அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிடுகிறவர் அல்ல. எந்தெந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக செவ்வைப்படுத்தணும், சீர்படுத்தணும், என் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், என் வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக நேராக்கப்பட்டிருக்கணும் சொல்லி எந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தரையும் தன்னுடைய வாழ்க்கையும் கர்த்தரையும் தன்னுடைய வழிகளையும் வச்சு சரி பண்ணி செவ்வைப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் பலப்படுத்தி பெரியவனாக்குகிறார்.